ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆப்பம் முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முட்டை கிரேவிக்கு முட்டையை வேக போட்டுக்கலாம். முட்டை வேகிற கேப்பில் தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டை வெந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் தாளிக்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை தாளிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ரம்ப இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் மெதுவாக கிண்டி கொடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்புமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, முந்திரி இது சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா முட்டை கிரேவி ரெடி. இப்போது முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி அப்புறமா ஆப்பம் ஊற்றிக்கலாமா? அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆப்ப சட்டி சூடானதும் அதில் 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ப சட்டியை எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆப்பம் நல்ல பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். அப்புறமா ஆப்ப சட்டியை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விடுங்க. 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஆப்பம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப்பத்தை முட்டைக்கறி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.